Hi friends, welcome back to my channel Safir Explorer. Weekly tour ல இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஆனக்கட்டியை தாண்டி அட்டப்பாடி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஜல்லிப்பாறை அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். இங்க எதுக்கு நாங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ட்ரெக்கிங் பண்ண தான் வந்திருக்கோம். இதுதான் எங்க எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் டைம். யாரெல்லாம் வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நானு, மணிகண்டன், மணிஷ், அப்புறம் எப்பவும் போல நம்ம பாசித்து வந்திருக்கான். ஸோ நாங்க 4 பேர் வந்திருக்கோம். 4 பேத்துக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். பாருங்க, இங்க வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி ஒன்று இருக்கு, பால்வாடியாம இது. அண்ட் இங்க பாருங்க ஒரு போட்டிருக்கு பாருங்க, என்ட்ரி நாட் அலவுட் அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி இந்த இடத்துக்கு தான் நம்ம போயாகணும். ட்ரெக்கிங் தான், ஒரு 1 to 2 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்கும். நம்ம அந்த பிளேஸ் வந்து ரீச் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ வந்து கரெக்டாக மணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மதியானம் ஒரு 12:30 ஆச்சு. ஈவினிங் போனால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மதியானம் போகிறோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். நம்ம வந்து ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி என்னன்னா, நீங்கள் மேலே ஏறும் போது கண்டிப்பாக நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயம் வந்து வாட்டர் பாட்டில். நாங்கள் இப்போ வந்து ஆக்சுவலி மேலே ஏறி இருப்போம், வந்து விட்டுருந்தா ஏறி இருப்போம். என்ன மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, நாங்கள் காலையில் டிஃபன் சாப்பிட்டோம், அந்த இடத்துலயே கேன் வாங்கலாம் நினைச்சோம். இல்லை போகிற வழியில வாங்கலாம்னு அப்படியே பார்க்காம வந்துட்டோம். இங்க வந்தக்கப்புறம் தான் மழை ஏறினா தாகம் அடிக்குன்னு சொல்லி, ஏன்னா ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணுது, ஃபிளாட்டா நடந்து போனா ஒண்ணும் தெரியாது. இது வந்து அப்படியே ஹில்ஸ்ல ஏறணும், அதனால சரியான தண்ணி தாகம் அடிக்கும். அதனால 4 பேர் முடிவு பண்ணி என்ன பண்ணோம், அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த வழி இருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய இறக்கம், இதுலயே ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா ஒரு சேச்சி கடை இருக்கும், அங்க போனீங்கன்னா தண்ணி கேனு அப்புறம் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு இப்ப நம்ம ஹில்ஸ் ஏறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க அப்படியே போகலாம். போற வழியில எப்படி இருக்கு, பிளேஸ்ல எப்படி இருக்குது காட்டுறேன். அப்புறம் இது வந்து இல்லீகல், அங்க போர்டே போட்டு இல்ல கைஸ், இது வந்து எல்லா இடத்துலயும் நம்ம தமிழ்நாட்டுல, கேரளா, கர்நாடகா எல்லா இடத்துலயும் போர்டுல போட்டிருக்குங்க, குளிக்க அனுமதி இல்லை, நடக்க அனுமதி இல்லை. ஒரு சிலர் வந்து செய்யற தப்புனால இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டே வந்து இல்லீகலா மாறிடுது. அதனால வந்தீங்கன்னா சேஃபா வாங்க. மணி மாதிரி ஆள்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா ஒரு சங்கிலி எடுத்து கட்டிருங்க. ரொம்ப சேது படத்துல சங்கிலி கட்டின மாதிரி கட்டிருங்க. வாங்க. அப்புறம் ட்ரெக்கிங் போனாலும் ஷூவெல்லாம் போட்டு வந்துங்க. அப்புறம் தண்ணி கேன் மஸ்ட்டுங்க, கண்டிப்பா தாக அடிக்கும். ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் இருக்கு. அந்த மழை காலத்துல வந்து இங்க ஏறவே முடியாது, வழுக்கும், சரியான வழுக்கும். லாக்கு தான், இப்பவே வழுக்கிற மாதிரி தான் இருக்கு. அண்டு இந்த பிளேஸ்க்கு எப்படி வரணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர் சார்? 62 கிலோமீட்டரா? கோயம்புத்தூர்ல இருந்து 62 கிலோமீட்டர். ஆனக்கட்டில இருந்து அட்டப்பாடி வரணும். அகலி வில்லேஜ் போர்டு கிட்ட தான் இந்த இடம் லொக்கேட் ஆயிருக்கு. இப்பவே பாருங்க மூச்சு வாங்குது. ஒரு 100 மீட்டர் கூட தாண்டி இருக்க மாட்டோம், அப்படி மூச்சு வாங்குது. ஒரு அட்வென்ச்சரா அப்படியே ஹில்ஸ்ல ரொம்ப ஆச்சு நாங்க ட்ரிப் போய், ஒரு 1 மந்த் இருக்கும் சேனல்ல வீடியோ போட்டு. சரி, அதனால ஆனக்கட்டியில இப்படி ஒரு பிளேஸ் இருக்கு, அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி இப்போ நாங்க 4 பேர் வந்துட்டு இருக்கோம். இப்பவே ரெஸ்ட்டுங்கிறானுங்க பாருங்க. ஷஃபீர் இந்த மாதிரி போயிட்டு இருக்கா, கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் ரெஸ்ட் எடுக்குவோம், நான் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் இப்பதான் கைஸ் நாங்க வந்து மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஒரு 100 மீட்டர் மட்டும் தான் வந்திருப்போம். வாங்க போலாம். இது வரைக்கும் ஒன்றும் பெருசா தெரியல, இனி எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ட்ரெக்கிங்னா வந்து பயங்கரமா தான் இருக்கும், அதெல்லாம் வந்து அனுபவிச்சுட்டா போனோம். இருங்க வந்ததுக்கு வந்து நம்ம பேரை வந்து பதிச்சுட்டு போயிடலாம். ஆனா அது என்ன பேருங்கிறதுதான் சீக்ரெட்டு. 2000 years later. அதனாலதான் வந்து நம்ம இடத்துல வந்து பதிச்சுட்டு போயாச்சு, அவ்வளவுதான் கைஸ். வாங்க கண்டினியூஸ் டு ட்ரெக்கிங் வந்து இப்போ வந்து கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஈரப்பதமா இருக்கு. அப்புறம் ரொம்ப வழுக்கிற மாதிரி தெரியல. தரையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே ஈரமா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். ஷூ மஸ்ட். ஆமா, நீங்க இந்த ஹவாய் செப்பல் இல்ல இந்த 100 ரூபா செப்பல் 200 அதான் ஸ்லைடர்ஸ் எல்லாம் போட்டு வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், அவ்வளவுதான். அப்புறம் எல்லாருமே நீங்க டூர்னா அந்த ஒரு டெஸ்டினேஷன் மட்டும் தான் பாக்குறீங்க, அது வந்து டூரே கிடையாது. அந்த டெஸ்டினேஷனுக்கு ரீச் பண்ண போற அந்த டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் டூரு. ஸோ யாருமே அந்த டெஸ்டினேஷனை வந்து ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணாம நீங்க போற டைம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. தட்ஸ் இட், அவ்வளவுதான் கைஸ். ஆமா, ஒவ்வொரு 50 மீட்டர் நினைக்கிறேன், ஒவ்வொரு 50 மீட்டர்லயும்
ஒவ்வொரு கல் வச்சிருக்காங்க. ஆனா மழை பெஞ்சு தண்ணி வரும். அதுதான் கைஸ். இப்போதான் நம்ம வந்து பாதி மலையே ஏறி இருக்கோம். இதுக்கே சரியான கெஸ் வாங்குதுங்க. 1 கிலோமீட்டர் இருக்குன்னாங்க. பாதி தூரம் தான் ஏறி இருக்கோம். இன்னும் அங்கே உள்ளே போக வேண்டியது இருக்குது. ஒத்தையடி பாதையாட்டம் தான் இருக்குது. இந்த பக்கம்லாம் கம்பி வேலியெலாம் போட்டுருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் லைட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புறோம். கைஸ் நம்ம ட்ரெக்கிங்கை வந்து 50% வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு ஒத்தையடி பாதையிலேருந்து இப்போ ஒரு ஃப்ளாட்டான ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன பிளேஸ், ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கலாம். இங்கே நல்லா காற்று அடிக்குது. நாங்கள் மதியானம் வந்தனால ரொம்ப வெயில் அடிக்குது. நீங்கள் ஈவினிங்லாம் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் கிளைமேட்டு. அண்ட் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் 4 பக்கமும் சுற்றி பார்த்தா மழை மட்டும்தான் தெரியும். சிட்டிக்குள்ளே வண்டியிலேயே போய் அதான் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதான் அண்ட் 50% முடிஞ்சு கைஸ். இன்னொரு 50% தான். நாங்கள் இங்கேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் பார்த்தோம். பட் என்னன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நாங்கள் ரெஸ்ட் எடுக்கல. ஸோ எங்கள் டெஸ்டினேஷனை பார்த்து நாங்கள் போயிட்டே இருக்கோம். உங்களுக்கே தெரியும் எங்களுக்கு எவ்வளோ மூச்சு வாங்குது அப்படின்னு. ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு இன்னும் நாங்கள் முன்னாடி போயிட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். ஸோ இங்கெல்லாம் பார்த்து போங்க. இதுக்கு இந்த சைடு காலை வச்சு ஸ்லிப்பிங் தான். இவ்வளோ 1/2 அடி தான் இருக்குது நடந்து போகிறதுக்கு. சேஃபாக போங்க. எப்போ போனாலும் ட்ரெக்கிங் பண்ணும்போது எந்த பக்கம் பள்ளம் இருக்குன்னு தெரியாது. நான் கேமரா பிடிச்சாதான் கீழே பார்த்தா நான் பேசிட்டு வருவேன். ஒத்தையடி பாதை அப்படியே போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட் டைம் ரீச் பண்ணல. எல்லாத்துக்கும் மூச்சு வாங்கினாலும் உட்காந்துட்டோம். அதான் நீங்களே ட்ரெக்கிங் பண்ணீங்கன்னா வீட்டில் நடந்து போயிட்டே இருக்காங்க. உடத்துல ரெஸ்ட் எடுங்க. இப்போ நிழலா இருக்கனால நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறோம். இன்னும் டெஸ்டினேஷன் எங்க அப்படிங்கறது நமக்கு தெரியல. 50% வந்திருக்குமா இல்ல 75% வந்திருக்குமான்னு தெரியாது. ஆனா கொஞ்சம் உண்மையாலுமே கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு. எல்லாத்தோட முக்கியமான விஷயம், நம்ம நடக்கிற பாதை வந்து ஒரு 2 அடி தான் இருக்கு. 2 அடியில ஒரு சைடு போனீங்கன்னா டீலா, அவ்வளவுதான். மலைக்கு ஒரு சைடு மலை இருக்கு, லெஃப்ட் சைடுல இருக்கு, திடீர்னு ரைட் சைடுல இருக்கு. அதனால கீழே பார்த்து நடங்க போகணும். அப்புறம் மழை வந்துச்சு அப்படின்னா சீரியஸா இந்த இடத்துல ஏறவே செய்யாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து நீங்க இறங்கும் போது ஏதாவது மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மழை நின்றுட்டு பொறுமையா என்னாலும் பரவாயில்ல, பொறுமையா நீங்க கீழே இறங்கினா போதும். அதான் எங்களுக்கு தெரிஞ்சு சேஃப் அப்படின்னு தோணுது. ஏன்னா இங்க வந்து ஆல்ரெடி கொஞ்சம் வழுக்குது. தண்ணி இருந்துச்சுன்னா சொல்லவே முடியாது. ட்ரெக்கிங் பண்றது கஷ்டம். ஆமா, நாங்களே வந்து கொஞ்சம் பார்த்து தான் போனோம். இங்க நாங்க உட்கார இடம் கூட சேஃபான இடம் இல்லை. அது வந்து பாஸ் திருப்பி காட்டுற பேக் கேமரா உங்களுக்கு இதா இருக்கு. இங்க ஒரு பாறை இருக்கு, அதனால உட்காந்துட்டு இருக்கோம். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பள்ளம் போனா அவ்வளவுதான் 6 அடி தான். அவ்வளவுதான் 6 அடி ரொம்ப சின்னதா இருக்கு. அதனால ஒத்தையடி பாதை தான். வரும்போது சேஃபா வாங்க. அட்வென்ச்சரை விரும்புற பாய்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆமா, சும்மா வந்து பிசிக்கலா ஃபிட்டா இல்லாத பசங்க, ஏதாவது காலில் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும். சிலர் ஹேண்டிகேப்ல இங்க வர மாட்டாங்கடா. இல்ல ஹேண்டிகேப்டு இல்ல வேற ஏதாவது சின்ன ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இல்ல உடம்பு சரியில்லாத, மூச்சு திணறல் அந்த மாதிரி இருக்கிறவங்க, அந்த மாதிரி யாருமே வர வேண்டாம். ரொம்ப ஹெல்த்தியான பசங்க மட்டும் தாராளமா வரலாம். வந்து கொஞ்சம் சேஃபா வந்துட்டு போங்க, அவ்வளவுதான். டெஸ்டினேஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல guys. இன்னைக்கு போனாதான் தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா 120 சரிங்களா. டெஸ்டினேஷன் எப்போ போய் ரீச் பண்ண போகிறது தெரியல. எப்படியும் நாங்கள் 1:30க்கு தான் கிளம்புவோம். தண்ணியெலாம் குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் கிளம்புவோம். அங்கே போய் போகிற வழியே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய இடம் இருந்துச்சுன்னா காட்டலாம். இல்லாட்டி நம்ம டெஸ்டினேஷனை ரீச் ஆகிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். That's it. Guys, ஃபைனலி வந்து நம்ம டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணியாச்சு. இதுதான் அந்த பிளேஸ். கேரளாவில் இருக்கிற மேக்ஸிமம் மலையோட இது தெரியுது. அங்கேருந்து பாருங்க. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இந்த சைடும் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. அந்த சைடு மட்டும் ஒரு வெயில் அடிக்குது பாத்தீங்களா, தெரியுதுங்களா அந்த சர்ச்சு கிட்ட. அதுவும் கிளியரா தெரியுது. நல்லா இருக்கு பிளேஸ். நல்லா காத்து வருது. அண்ட் அங்க பாத்தீங்களா மணி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. வாவ், பெஸ்ட் பிளேஸ். கூலிங்கான காத்து வருது கைஸ். அதுதான். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரக்கிங்கோட டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 750 மீட்டர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருந்து பாருங்க, அந்த கீழே தெரியுது பாத்தீங்களா, கீழே அங்க ஒரு ஆட்டோ இருக்கு. அது கேமரால தெரியுமான்னு தெரியல. அங்கிருந்து இங்க ஏறணும், அவ்வளவுதான். தட்ஸ் இட். வேற எங்கேயுமே இல்லை. இங்க இருந்து பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. மணி நிக்கிற இடத்துல பாப்போம். ஓ, பெல்ட் அடிக்கலாம். நீங்க முதல்ல குதிங்க, அதுக்கப்புறம் நான் குதிக்கிறேன். ஓ, மணிக்கு வண்டி தெரியுதா? தெரியல. மணி என்ன பண்றீங்க? மணிக்கு தைரியம் ஜாஸ்தி தான் கைஸ். அங்க பாரு, இந்த மாதிரி ஆளெல்லாம் கூட்டிட்டு பார்த்து பாரு இங்க இருக்கு.
பார்த்து உருண்டினா உருண்டிட்டே தான் போகணும். இங்க இருந்து போட்டோ எடுக்கிறதுக்குலாம் சூப்பரா இருக்கும். அண்ட் இங்க என்னை காட்டு வந்து இனி அவன் பாருங்க அங்க போயிட்டான். ஒரு ஆள் அங்க போய் நிக்கிறாரு தெரியுதா உங்களுக்கு? அதான் அப்புறம் சோ வாங்க இன்னைக்கு வந்து இது மேல ஏற வரை காட்டு. வாங்க மணிஷ் கூட சேஃபா கூட்டிட்டு போயிடலாங்க. இவனை தாங்க நம்ம சேஃபா கூட்டிட்டு போகணும். மணிஷ் அவனே போய்க்குவான். பாரு ஆர்வ கோளாறு. அவர் சட்டை பாருங்க, தீபாவளிக்கு வந்து 2025 மாடலு. 220 ரூபா சட்டை. அதெல்லாம் சொல்லாதடா. பிள்ளைங்க மணி பாத்தீங்களா? அவரு சட்டை பாத்தீங்களா? வேற லெவல்ல இருக்கு. யாரோடது? சரி வா சஃபீர் நீ. கைஸ் நம்ம வந்து பீக்கை வந்து ரீச் பண்ண போறோம். இதுதான் அந்த பீக். இங்க இருந்து பார்த்தாதான் எல்லாமே தெரியும். ஆனா முன்னாடியே நல்லா கிளியரா தெரிஞ்சிருச்சு. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு பிளேஸ் எல்லாம். உண்மையாலுமே பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ நீங்க வரலாம் ஒரு டைம் வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ற அளவுக்கு தான் நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பிளேஸ் வந்து ட்ரை பண்ணலாம் கைஸ். அதான் சொல்றேன். இனி அந்த பீக்ல ஏறிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன். அதான் 145ல நல்லா கூலிங்கா தான் இருக்கு. ஆனா வெயில் அடிக்குது கைஸ். இதே நினைச்சு பாருங்க, ஒரு காலையில ஒரு 6 மணி 7 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா வேற லெவலா இருங்க சீரியஸா. ஆஹா காத்து வந்து கூலிங் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. மேல ஏற கைஸ் பீக்கை வந்து ரீச் பண்ண போறோம். ஒரு பையன் இருந்தா எங்க போனானே தெரியல. வாவ் பியூட்டிஃபுல். இதுதான் கைஸ் பீக்கு. பீக்ல நின்னு காட்டுறேன். இதுதான் பீக், இந்த மலையோட பீக். இந்த பர்டிகுலர் பிளேஸ் தான். இங்க இருந்து பார்த்தா மொத்த மலையும் தெரியுது. 365 டிகிரிஸ் மலை மட்டும்தான். வாவ் சூப்பரா இருக்கு கைஸ், வேற லெவல். அவ்வளவுதான் கைஸ். இங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்ன ஐடியா கிடைக்குன்னு தெரியல. நாங்க அங்க இருந்து சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். கீழே இங்க உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த கவரையெல்லாம் எடுத்து எங்க பேக்லயே போட்டுருவோம். குப்பையில மட்டும் தான் நாங்க போடுவோம். குப்பையை வந்து குப்பை தொட்டில் போடுங்க. இந்த மாதிரி ஒரு அழகான பிளேஸ்ல போட்டு இந்த இடத்த வந்து அசிங்கப்படுத்தாதீங்க. அவ்வளவுதான். ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணியாச்சு. இதுதான் அந்த பிளேஸ். இங்க தான் நாங்க உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து போட்டு இந்த ட்ரிப்பை வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ண போறோம். கீழே இறங்குறதும் கண்டிப்பா காட்டுறேன். அண்ட் கீழே வர்ற வழியெல்லாம் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து இதோட கண்டிப்பா முடியல. நாங்க கீழே இறங்கி இன்னி ஒரு சில ஏதாவது குளிக்கிறதுக்கு ஏதாவது பிளேஸ் இருந்துச்சுன்னா நாங்க கண்டிப்பா குளிப்போம். அண்ட் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு தமிழ்ல வந்து பெருசா யாருமே இந்த அளவு டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தெரிந்தும் எந்த வீடியோவும் இவ்வளவு டீட்டெயிலா இருக்காது. ஸோ திஸ் இஸ் த பெர்ஃபெக்ட் டைம் டு கெட் ரெஸ்ட். இங்க கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் ஒண்ணுக்கு மட்டும் தான் நாங்க ட்ரெக்கிங் பண்ணி போனோம். இங்கே அந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்தா உண்மையா ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இங்க வாட்டர் ஃபால்ஸ் இல்ல, சரி ட்ரெக்கிங் பண்ணி போகணும்னு ரொம்ப ஆசை. அதனாலதான் நம்ம இங்க வந்திருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் வந்து ஹில்ஸ்ல இருந்து இறங்கிட்டு இருக்கோம். பாருங்க நான் சொன்னல வரும்போது எவ்வளவு அடிக்கலாம் அப்படின்னு. இவ்வளவுதான். இதுக்கு மேல ஒரு ஸ்டெப்பு கால் எடுத்து வச்சாலும் முடிஞ்சோம். அவ்வளவுதான். என்னது ஸ்பைடரா? சிலந்தியா? எங்க இது? ஆமாண்டே இங்க பாரு. இது வீடியோல தெரியுதானே தெரியல. ஜூம் பண்ண இங்க இருக்கு பாருங்க சிலந்தி. பாத்தீங்களா? நாங்க வரும்போது பார்க்கவே இல்லைங்க. இதை எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. கண்டிப்பா இதுக்கு விஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட ஒண்ணு பேபி இங்க இருக்கு. கீழே வந்தாச்சுங்க. 2:30க்கு இறங்க ஆரம்பிச்சோம். இப்போ 2:45 ஆயிடுச்சு. வந்தாச்சு, நம்ம வண்டிக்கிட்டே வந்தாச்சு. அடுத்த ஆனைக்கட்டியில் உள்ள ஆறில் போய் குளிக்கிறது தான் அடுத்த பிளான். போகிற வழியாக தான் சாப்பிடுவோமா இல்லை குளிச்சுட்டு தான் சாப்பிடுவோமா என்னன்னு தெரில. அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அங்கேருந்து அப்படியே இறங்கி அப்படியே வந்தாச்சு ஒரு 1/4 மணி நேரத்தில். ஆனால் ஏறுறத ரொம்ப கஷ்டம். கைஸ் அந்த பிளேஸ்ல இருந்து நாங்க இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஐ மீன் நாங்க ஆனைக்கட்டி இப்போ போயிட்டு இருக்கோம். ஆனைக்கட்டியில வந்து அந்த ஏரியா பேர் என்னது? அதான் இது கோட்டத்தாரை. கோட்டத்தாரால வந்து ஆனைக்கட்டியில வந்து கோட்டத்தாரா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்கே போய் நாங்க குளிக்க போறோம். அண்ட் அதுதான் கைஸ் கண்டென்ட். கைஸ் இங்க இந்த பிளேஸுக்கு நீங்க வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஜல்லிப்பாரா வியூ பாயிண்ட்னு அடிங்க. அது வந்து உங்களுக்கு 95% வந்து வழி அதே சொல்லிடும். அந்த இடத்துல இருந்து பக்கத்தில் இருக்கிற யார்ட்டையாவது நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரான வழியை சொல்லிடுவாங்க. நம்ம வந்து கோட்டத்தூரை அப்படிங்கிற கோட்டத்தாரையில்
கோட்டை தாராவும் இல்லை, கோட்டத்துறைங்கிற ஒரு ரிவர் தான். நம்ம வர வழியில் ஆனைக்கட்டிக்கு முன்னாடியே அந்த பாலம் இருக்குது, அந்த பாலத்துக்கு அடியில் இந்த ரிவர் இருக்குது. இப்போ வந்து தண்ணி ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்கு. நாங்கள் சும்மா கரையில் நின்று குளிக்கலான்னு பிளான் போட்டிருக்கோம். அந்த பக்கம் லேடிஸ் குளிச்சுட்டு இருக்கனால நம்ம வந்து ஜென்ட்ஸ் இந்த பக்கம் குளிக்கலான்னு வந்திருக்கோம். மணி உள்ளே இறங்குறீங்களா? மணி வந்து நாங்கள் சஃபீர் இறங்க போகிறாரு, அடுத்து மணி இறங்க போகிறாரு. மணிஷ் இறங்கலையாமா? இறங்குவாரு, 4 பேர் இறங்கு பாருங்க. 4 பேர் இறங்குறோம். இப்போ பாருங்க பாய்ஸ், ஐஃபோனில் போட்டு பிடிக்கிறேன் பாருங்க பாய். குளிச்சுட்டு இருக்கானுங்க. தண்ணி ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் சேஃபாக தான் குளிக்கணும். நம்மளும் உள்ளே போய் பார்க்கலாம். தண்ணி ஃபோர்ஸ் சரியான ஃபோர்ஸுங்க. அப்படியே வீடு எடு. பைசெப் காட்டுறேன். Guys, following guys. ஓகே.